என்னோட நேம் வந்து ஜிஜிகா. எனக்கு வந்து என்னோட ஊர் வந்து மலையடி. ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் வழி இதே மாதிரி ஒரு ட்ரெய்னிங் வந்தது. அப்போ எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்தப்போ இந்த என்ன ட்ரெய்னிங் அப்படின்னு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லாம இருந்தது. அப்புறம் வந்து வேஸ்ட் ப்ராடக்ட்ல அந்த சிரட்டை அதுல இருந்து இப்படி ட்ரைனிங்னு சொன்னாங்க. ஸோ அதுல என்ன பண்ண முடியும்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா இல்லாம தான் இதுக்குள்ள வந்தோம். இங்க வந்து பார்த்தப்போ, அ ஒரு 2 டேஸ் வந்து கொஞ்சம் பிளாங்கா தான் இருந்தது. அப்புறம் வந்து இதுல இதெல்லாம் பண்ணலாம். அந்த நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இதுல பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா எங்களுக்கு வந்தது. அப்புறம் நாங்க நெறைய கட் பண்ணோம். அப்புறம் அந்த மெஷின்ஸ் வந்து அது நம்ம எப்படி அத சேஃபா எப்படி ஹேண்டில் பண்ணணும் அதெல்லாம் இதுலருந்து நாங்க கத்துக்கிட்டோம். அப்புறம் வந்து நம்பர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து அது எங்களுக்கு வருமான்னு யோசிச்சோம். அந்த நெறைய ஸ்டாச்சு எல்லாம் பண்ணோம். திருவள்ளுவர் ஸ்டாச்சு. அப்ப இதெல்லாம் வந்து எப்படி இது நேக்கா கட் பண்ணணும், கட் பண்ணுவோமான்னுலாம் யோசிச்சோம். ஆனா அது கத்துக்கிட்ட பிறகு நாங்க அது நல்லா பண்ணோம். நெறைய ப்ராடக்ட்ஸ் பண்ணோம். அப்புறம் வந்து வீட்ல வந்து நாங்க இதே மாதிரி இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருக்கோம்னு சொல்லி கொண்டு காட்டுனப்போ, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து நம்பல. அப்புறம் அது வந்து நாங்க கொண்டு காட்டி குடுத்தப்போ, இதெல்லாம் இதுல பண்ணினீங்களான்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த எம்ப்ரேஸ் ஆனாங்க. அப்புறம் வந்து மற்றபடி நாங்க ஸ்டேட்டஸ் எல்லாம் போடும்போது நெறைய பேர் இத பத்தி கேட்டாங்க. இதுல இதெல்லாம் பண்ண முடியுமா? அப்படின்னொക്കെ சொல்லி. அப்படின்னு நெறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணேன். எங்களுக்கு அது நல்ல பெனிஃபிட்டாவே இருந்தது. அப்புறம் இது அடுத்த லெவல் வந்து இதே மாரி நாங்க பிசினஸ் மாதிரி எல்லாம் பண்ணலான்னு சொல்ற ஒரு ஐடியா எங்களுக்கு கிடைச்சது. ஸோ இந்த ட்ரைனிங் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அ எங்களுக்கு நாங்க அந்த கத்துக்கிட்டத வச்சு இனி அது கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு கொண்டு போலாம். ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பண்ணலான்னு சொல்ற ஒரு ஐடியா எங்களுக்கு கிடைச்சது. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ட்ரைனிங்.